2 செய்தி தான் இவரு பேசுறோம். நடிகர் கார்த்திக் ஏதோ உடல்நிலையே ரொம்ப மோசமா இருந்தாரு, ரொம்ப சீரியஸா இருக்காருனாங்க. அவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. சசிகலா ஆதரவா அமரன் பாட்டு பாடி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தாரு அவரு. ஆமா, ஆமா. அப்படி நீங்க வந்து களத்துக்கே போகாத ஒரு அரசியல்வாதியாக நீங்க 4 பேரு சார் இன்னைக்கு களத்துல முதலமைச்சர் கேண்டிடேட்ன்னு சொல்லிக்கிறவங்க. அதுல 3 பேர் களத்துக்கு போயிட்டாங்க சார். ஒருவர் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு தாங்கள் வரப்போகிறோம் என்கிற உறுதிப்பாடு கிடைத்ததற்கு பிறகும் ஓயாமல் போயிட்டு இருந்தார். இப்ப சிஎம் கேம்பெயினுக்கு போகலைன்னா என்ன கெட்டு போயிருப்பது? தோத்து போயிடுமா திமுக? இல்ல. ஆனாலும் இந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணப்பாடு அவரிடத்துல உறுதியாக இருந்த காரணத்தால் 234 தொகுதியும் கேம்பெயின் போயிட்டார். அவர் மட்டும் இல்ல, துணை முதலமைச்சர் போனாரு. அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் போயிட்டாங்க. அப்ப உங்க கட்சியில யார் போனாங்க? நீங்களே போகல அப்படின்றப்போ அது எப்படி வாக்குகளாக மாறும்? இந்த யதார்த்தம் எல்லாம் புரியாம இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்துட்டதாகத்தான் நான் கருதுறேன். இது வந்து வெறும் அந்த சமூக வலைதளத்தில் ஒரு தாக்கம் இருப்பதாக சொல்லப்படுதில்ல, அந்த சமூக வலைதளத்தில் ஒரு பீதி உருவாக்கப்படுதில்ல, அதன் அடிப்படையிலேயே இந்த எக்ஸிட் போல் வந்ததாகத்தான் பார்க்கிறேன். விஜய் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல சார். வேண்டுமானால் அவர் வந்து 2 தொகுதியில போட்டிட்டு இருக்கிறார் இல்லையா, அங்க நியர் டு மார்ஜின், அதாவது 30,000 வாக்கு 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி பெறும்னு சொன்னா அந்த இடத்தை தொட்டு பிடிக்கிற இடத்துக்கு அவர் வருவாரே தவிர, சில இடங்களில் செங்கோட்டையன் போன்றவர்கள் 2வது இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுக்கோட்டை மாதிரியான இடங்கள்ல பாஜக நின்றுவிட்ட காரணத்தால் அன்னை KM ஷெரீப், அவர் ஒரு பாரம்பரியமான அரசியல் பயணத்துல வந்தவர். அந்த மாதிரியான ஆட்கள் 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர, விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தமிழ்நாடு முழுமைக்கும் இல்ல.